மேடையில் இருப்ப சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை போர்த்தி மரியாதை செய்வார்கள். முதலாக விநியோகஸ்தர்கள் தங்க தலைவர் போற்றுதலுக்குரிய கே ராஜன் ஐயா அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறார்கள். அடுத்ததாக இசையமைப்பாளர்களுடைய அந்த சங்கத்தினுடைய தலைவர் திரு தீனா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. படத்தின் இசையமைப்பாளர் JIT அவர்கள் தீனா ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் ஒரு பெரிய கரவொலியுடன். அடுத்ததாக கில்டு தலைவர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கு படத்தின் இயக்குனர் NP இஸ்மாயில் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களுக்கு படத்தின் இயக்குனர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கு படத்தின் இயக்குனர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். N விஜயமுரளி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தயாரிப்பாளர் ஆதம் பாவா அவர்களுக்கு குற்றப்பின்னணியினுடைய இயக்குனர் மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக சத்தியம் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் A முக்தார் அகமது அவர்களுக்கு இயக்குனர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தொழிலதிபர் முகமது முஹ்சீன் அவர்களுக்கு இயக்குனர் அவர்கள் சால்வை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். சக்சஸ் சினி சர்வீஸ் திரு P துராப்தீன் அவர்களுக்கு சால்வை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய கே ராஜன் ஐயா அவர்களை நம்முடைய குற்றப்பண் பின்னணி இயக்குனர் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு தயாரிப்பாளர் தேனப்பன் ஐயா அவர்களை மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சங்கர் செல்வராஜ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நம்முடைய குற்றப்பின்னணியினுடைய இசையமைப்பாளர் JIT அவர்களுக்கு கில்டு தலைவர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். குற்றப்பின்னணியினுடைய தயாரிப்பாளர் ஆயிஷா அவர்களுக்கு தயாரிப்பாளர் விஜயமுரளி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினரான விஜயமுரளி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். குற்றப்பின்னணி திரைப்படத்தின் கதாநாயகன் சரவணன் அவர்களுக்கு இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்ஷன் நூர் அவர்களுக்கு, ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் போட்டதுல நல்லா இருக்கும், அதனால கில்டு தலைவர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். குரு சீடருக்கு சிறப்பு செய்கிறார்கள். திரைப்படத்தின் கதாபாத்திரங்கள் ஒருவரான கராத்தே ராஜா அவர்களுக்கு
தயாரிப்பாளர் ஆதம் பாபா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். கதாநாயகி தீபாவளி அவர்களுக்கு தயாரிப்பாளர் PL தேனப்பன் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள், சிறப்பு செய்கிறார்கள். படத்தின் வசனகர்த்தா ராமமூர்த்தி அவர்களுக்கு விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் K ராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். எடிட்டர் T நாகராஜன் அவர்களுக்கு இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். DSP நேரு அவர்களுக்கு இசையமைப்பாளர் தீனா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். நடிகர் சிவா அவர்களுக்கு மரியாதைக்குரிய K ராஜன் சார் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். படத்தின் வெளிப்புற படப்பிடிப்பு உதவியாளர் சின்னையா என்கிற வாச்சான் அவர்களுக்கு K ராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக இணை இயக்குனர் சத்யா அவர்களுக்கும் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இணை இயக்குனர் நாட்ராயன் அவர்களுக்கும் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தொழிலதிபர் சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சிறப்பு பெற்றவர்களுக்கும் சிறப்பு செய்தவர்களுக்கும் நன்றியை சொல்லி இப்பொழுது படத்தின் இசையமைப்பாளர் இந்த பாடல்கள் குறித்தும் ட்ரெய்லர் குறித்தும் நம்முடைய உரையாடுவார். வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் முதல்கண் வணக்கம். என ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி, எனது இசை ஆசான் S தினகரன் அவர்களையும் வணங்கி, எனது ஆன்மீக குருநாதர், எனது இசையின் வழிகாட்டி மதிப்புமிகு மானசீக குருநாதர் அண்ணன் இசை உலகின் ஜாம்பவான் கங்கேமரன் அண்ணன் அவர்களையும் தினா அண்ணன் அவர்களையும் வணங்கி, இந்த நல்லதொரு இசை மேடையை எனக்கு வாய்ப்பளித்த குற்றப்பிரனுடைய இயக்குனர், எனது அருமை உறவு சகோதரர் NP இஸ்மாயில் அவர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆயிஷா அக்மல் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை அவருடைய பாத காணிக்கையாக்கி, ஒரு இசைக்கலைஞருக்கு இப்பிறவியில் கிடைக்காத பெரிய வரம் இந்த இசை மேடையில் இசையமைப்பாளராக இந்த மேடையில் வீற்றிருப்பது. அது எனக்கு கிடைத்தது. நான் பழனிக்கு பக்கத்தில் மேல்கிரைப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர், கிராமம், விவசாய
ஏற்கலப்பைக்கு பின்னாடி எரும மாடு ஆடு மாடுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். இசையோடு பயணித்த 25 ஆண்டுகள் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் இசையோடு ஒரு இசை பிளேயராக சிங்கப்பூர் முதல் சிறு பட்டி தொட்டி கிராமம் வரை மக்களுடைய நாடி நரம்போடு பயணித்த நான் கவிதையோடும் இசையோடும் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் இந்த இசை பணியில் தீவிரமாக இருந்த பயணித்த எங்கோ ஒரு கடைக்கோடியில் இருந்த எனக்கு இந்த திரையுலக வாய்ப்பை வழங்கி இந்த மேடையில் நிற்க வைத்து அழகு பார்த்த மதிப்புமிகு NP இஸ்மாயில் அவர்களை என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. அவர் கொடுத்த மாபெரும் பொக்கிஷம் இது. மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு நன்றி. இதற்கு முன்னதாக என்னை திரையுலகில் அறிமுகம் செய்த எங்களது தயாரிப்பாளர் மூன் பிக்சர்ஸ் ஆதப்பாவா ஐயா அவர்களுக்கு தப்பாட்டம் படத்தில் வாய்ப்பளித்ததற்காக, திரையுலகில் என்னை அறிமுகப்படுத்தியதற்காக அவர்களுக்கும், இயக்குனர் சாமு அவர்களுக்கும், ரவி அவர்களுக்கும், சுதாகர் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நினைவு கூட்டுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குற்றப்பின்னணி படம் ரொம்ப சிறப்பாக சாரு கூட நான் ஒரு 5-6 படத்தில் நண்பராக கூடவே பயணிச்சிருக்கிறேன். அவருடைய பணிகள் அனைத்தும் தெரியும். ஒரு சின்ன கலைஞனாக இருந்தாலும் சரி, அவரை உயரத்தில் வைத்து கோபுரத்தில் வைத்து அழகுவாக்கும் ஒரு உள்ளம் NP இஸ்மாயில் சார். தயவுசெய்து எல்லோரும் ஒரு கிளாப் கொடுக்கலாம். ஏன்னா நான் நேரடியாக பார்த்த ஒரு நண்பர், யாரையுமே பார்க்க மாட்டார், பாரபட்சம் பார்க்க மாட்டார். பெரிய உயரத்தில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து ஒரு தாய் தன் குழந்தையை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கும்போதே போல் அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். நான் அதை பெருமைக்காக இந்த மேடை கிடைச்சதுன்னு சொல்ல வரல. அவர் கூட ஒரு குடும்ப நண்பராக 5 ஆண்டுகள் பயணிச்சதை வச்சு சொல்கிறேன். ஒவ்வொரு கலைஞனையும் அழகு வைப்பார். என்னையே எடுத்துங்களேன், இந்த மேடையில் ஒரு இசைப்பாளரை மேடையில் ஃபஸ்ட்டு என்னை பேச வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள், பெரிய வெற்றியினுடைய உயரத்தை தொட்ட அத்தனை ஜாம்பவான்கள் முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் இந்த ஜென்மத்தில் எடுத்த பிறவி பயனாக நினைக்கிறேன். அத்தனை பேர்த்தையும் வணங்குறேன். என்னை மாதிரி வளரும் இசைக்கலைஞர்களுக்கு, உங்களை மாதிரி வளர்ந்தவர்கள்லாம் வாய்ப்பளித்து எங்களை மாதிரி ஏதோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய என்னை மட்டுமல்ல, என்னை போன்ற திறமைசாலிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்து, குற்றப்பின்னணி திரைப்படம் மிக அற்புதமாக வந்திருக்குது. ஏன்னா நான் இசைப்பணி சிறப்பாக செஞ்சுருக்கேன். படம் ஃபுல்லாகவே சார் கொடுத்த படத்தில் முழுமையாக இசைக்கு வேலையை கொடுத்துருக்காரு. படம் ஃபுல்லாக பாட்டே இல்லை, படம் ஃபுல்லாக ரீரிகார்டிங் தான். ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காரு. இந்த கதை கரு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு நடப்பில் இப்போ நடைமுறைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அற்புதமாக படத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன நடைமுறையில் இருக்குது, அதனால் என்ன பின் விளைவுகள் வருது அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அந்த படத்தினுடைய ஒரு சிறு கருவில் ஒரு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு தோணும் பொழுது இயக்குனர் தான் ஐடியா கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பிட் சாங் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் அவரே எழுதி எனக்கு அனுப்பிச்சாங்க. உடனே அந்த பாட்டு உருவானதான் நீங்கள் கேட்ட அந்த கண்ணே கையிலே சாங்கு. அதில் பார்த்தீங்கன்னா இசையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பாடகை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மோட்டிவேஷன் சாங் வேணும்னு சொன்னாங்க. விழுந்தது முளைத்திடும் அப்படின்னு ஒரு சாங்கு. அது ரஃபீக் எழுதியிருக்காரு, சேகர் சவுண்ட் இன்ஜினியர் பாடியிருக்காரு. ஸோ 2 பாடல்கள் படத்துக்காக உருவாக்கியிருக்கிறோம் புதுசாக. நான் படத்தில் பாட்டு கிடையாது, அந்த பாட்டு தான் அந்த படத்தினுடைய மொத்த கரு. அதனால தான் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்காம லிரிக் வீடியோவாக போட்டதுக்கு காரணம். ஸோ நல்லா ஆக்கம் கொடுங்க. எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு பாடல்களை ஊக்குவிக்கணும். வரிக விருந்தில் நீங்கள் அத்தனை பேரும் அந்த பாட்டை ப்ரொமோஷன் பண்ணணும், பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த அற்புதமான படத்தை குற்றப்பின்னணியை வெகு விரைவில் உயரத்துக்கு கொண்டு செல்லுமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை எனது அருமை சகோதரர் NP இஸ்மாயில் அவர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆயிஷா அக்மல் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த அழைப்பை ஏற்று மேடைக்கு வருகை புரிந்துள்ள அத்தனை உயரிய பெரியோர்களுக்கும் மனமார்ந்த பாதம் தொட்ட காணிக்கையாக மீண்டும் ஒருமுறை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் இசையமைப்பாளர் ஜித். தேங்க்யூ. மிக அழகாக தனது நன்றி அறிதலை இந்த உரையில் தெரிவித்த இசையமைப்பாளருக்கு நன்றி. அடுத்ததாக திரைப்படம் குறித்து தன்னுடைய சொற்களை மிக குறுகிய ஒரு நேரத்தில் சொல்லுமாறு படத்தின் வசனகர்த்தா ராமமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். குற்றப்பின்னணி படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள பார்வையாளர்களாக வந்துள்ள கலைஞர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அன்பர்களுக்கும் ஊக்குவிப்பர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பனும் தேக்குவிப்பான் என்பதற்கேற்பவும் குற்றப்பின்னணி படத்தை வெற்றி தளத்திற்கு செல்ல வந்துள்ள சினிமாவின் சாதனையாளர்கள், ஜாம்பவான்கள், வெற்றியாளர்கள்
இவர்களுக்கும் என் அகமகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றப்பின்னணி படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். சமுதாயத்தில் நடக்கிற குழந்தைகள் சார்ந்த தனிமனித ஒழுக்கமின்மை காரணமாக ஏற்படுற உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை தான் இந்த படம். தெள்ள தெளிவாக சொல்லணும்னா, நம்மளுடைய குடும்ப கட்டமைப்புகளை சீர்குலைக்கிறதுக்கு உண்டான இச்சை சார்ந்த சூழ்நிலை கட்டமைப்பில் இச்சை சார்ந்து மனிதர்கள் செய்கிற தவறு குடும்பத்தையும் சிறு குழந்தைகளையும் எந்த அளவுக்கு பாதிக்கின்ற மிக தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் கிரைம் த்ரில்லர் படம்னா கூட ஜனரஞ்சகமாக எல்லா குடும்ப உறுப்பினர்களும் சென்று பார்க்கக்கூடிய படம். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம குழந்தை வளர்ப்பில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதுக்குண்டான படமாக தான் இது கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் திங், டைரக்டர் என்பி இஸ்மாயில் மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அறம் எனப்படுவது யாருன்னு கேட்டால் இவர் கேள் என்று சொல்லலாம். இவரை பார்த்தா பசி போயிடும், பழகினா கஷ்டம் போயிடும். அந்த மாதிரி ஒரு நபர். எல்லாரும் நம்ம பசிக்கும் போது தான் சாப்பிடுவோம். அவர் எப்போ சாப்பிடுவார்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பசியாருனா தான் சாப்பிடுவார். சோஷியல் நெட்வொர்க்கில் கூட நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, என் குணம் எதிரில் இருப்பவனோட குணத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தவறாக நம்ம தயாராகிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. இவருடைய குணம் என்னன்னா, எதிரில் இருக்கவன் என்ன மாதிரி கெட்டவனா இருந்தாலும் தன்னுடைய நல்லதனத்தால் ஜெயிச்சு அவனை நல்லவனா மாற்றிடுவார். அப்படி ஒரு குணாதிசயம் இயக்குனர். இந்த தருணத்தில் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு சான்ஸை கொடுத்ததுக்கு. அண்ட் என்னோட கோ டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண எல்லாருக்கும், தயாரிப்பாளர் ஆயிஷா அக்மல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்திருக்கிறாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அண்ட் ஃபிலிம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் செகண்ட், ராட்சசன் சரவணன் கதையின் நாயகனாகவும் கதாநாயகனும் அறிமுகமாயிருக்காரு. அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவர் நான் நிறைய சின்ன சின்ன படங்களில் பழைய காலத்துலேருந்து பார்த்துட்ருக்குறேன். ராட்சசன் படத்தில் அந்த கிறிஸ்டோபர் கேரக்டர் மூலமாக கலங்க வச்சார். அவருடைய முகம் தெரியாத அரிதார் முகம் பூசப்பட்ட முகத்தால் வந்தார். அவர் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது ராட்சசன் சரவணன் சொல்லிட்டு. உள்ளுவதெல்லாம் மயிர் உள்ளல். உன்னுடைய ஆழ் மனசுல நீ எதை போடுறியோ அதுவாகவே மாறுவ. நீ என்ன கனவு காண்றியோ அதுவாகவே ஆவ. இட்ஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஹீஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் பார்த்துருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வார். அவர் ஆழ் மனசுல நம்ம கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், சினிமாவை கரெக்டாக நேசிக்கணும், சினிமாவுக்குள்ள எல்லா விஷயத்தையும் சரியாக கற்றுக்கணுன்ற எண்ணம் இருந்தது. அதை கற்றுக்கிட்டே வந்திருந்தார். அதனுடைய உச்சக்கட்டம் தான் அவர் ராட்சசன் படம் பண்ணது. அது ரெண்டாவது உச்சக்கட்டம் தான் குற்றப்பின்னணியில் ஒரு நாயகனானது. வெரி குட் பர்ஃபார்மர். ஃபியூச்சரில் நல்ல படங்கள் பண்ணி நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு டெக்னீஷியனாகவும் நல்ல நண்பராகவும் நான் வாழ்த்துறேன். அண்ட் எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நான் ஒன்று சொல்லணும், நீரில்லா நெற்றிப்பாடுன்னு சொல்கிற மாதிரி பிஎல் தேனப்பன் சார் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. திருநீர் இல்லாமல் பார்க்க முடியாது, உச்சகட்டம். அண்டு கே ராஜன் சார், அற்றார் பரிசி தீர்த்தல், அற்றார் அழிபசி தீர்த்தல், அகுதொருவன், பெற்றான் பொருள் வைப்புழி, வறியவருக்கெல்லாம் எல்லா மியூசிக் லான்ச் டைம்லையும் எல்லா வறியவர்களுக்கும் அவரால் முடிஞ்ச ஏதோ ஒரு தொகையை கொடுக்குறாரு. அது எல்லா நேரத்துலையும் என்னுடைய இதயத்தை அவருடைய வருங்கால வைப்பு நிதி எதுன்னா ஏழைகளோட இதயம் தான். அது வந்து கண்டிப்பாக சொல்லணும், அவருக்கு தேங்க் பண்ணணும். நான் அதை பல டைம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள். நாம் கொட்டி கிடக்கிற செங்கல்ல ஒரு கல். நான் ஒரு வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த படத்தோட இசையமைப்பாளர் ஜெட் மிக அருமையாக பண்ணியிருக்கிறார். அவர் விதைச்ச விதை நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. என்ன வேண்டுகோள் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாக்கள் எல்லாமே அட்வைஸ் மேடையாக மாறிடுது, அட்வைஸ் ஸ்லீப்பாக மாறிடுது. நான் கூட இதை வேண்டுகோளாக தான் வைக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிக்கணும். நான் கீழே கொட்டி கிடக்கிற ஒரு கல்னு சொல்லிட்டு தான் குறிப்பிடுறேன். வரும்போது அட்வைஸ் ஸ்லீப்போட தான் மேக்ஸிமம் வர்றாங்க. அந்த படத்தில் யார் பாடினாங்க, யார் எழுதுனாங்க, அவங்கள யாருமே குறிப்பிடுறதில்லை, யாரையும் கூட்டு வச்சு பாராட்டுறதோ இல்லை முன்னிறுத்துறதோ கிடையாது. இனி வரும் மேடைகள்லையாவது பெரியவங்க நீங்கள் எல்லாம் தயாரிப்பாளர் சார்லாம் இனி வரும் மேடைகள்லையாவது அந்த மாதிரி விஷயங்கள். பாடகர் நிறைய பேர் 5 பாட்டுக்குன்னா 5 பேர் பாடியிருப்பாங்க, 5 பேர் எழுதியிருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் முன்னிறுத்தணும்னு சொல்லிட்டு இயக்குனருக்கும் வேண்டுகோள் வச்சு தயாரிப்பாளர் அதான் சார் சொல்கிறேன். ஸோ வேண்டுகோள் வைக்கிறேன். மிக்க நன்றி. இசையமைப்பாளருக்கு, இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு, சக டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி. பார்வையாளருக்கும், கலைஞர்களுக்கும், ஊடகத்துறைக்கும் நன்றி. நன்றி. திருக்குறளின் வழி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வசனகர்த்தா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக படத்தின் லைன் ப்ரொடியூசர் திரு வாசகன் அவர்கள் சில வார்த்தைகளில் தனது கருத்துக்களை பதிவு செய்வார்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாளை இனிய நாளாக்கிய முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் எந்த நிகழ்வுமே சரியாக நடைபெறாது. இறை தூதர்களாக அமர்ந்திருக்கும் அத்தனை பிரபல ஜாம்பவான்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க அப்பாட தான் சொல்லணும். எப்பா மதுரைக்காரன் கொஞ்சமாக பேசுனா நம்ம பேசுவோமா? ஆனால் இருந்தாலும் நான் கொஞ்சமாக பேசிட்டு அடுத்தவங்களுக்கு நான் வழி விடுறேன். இதில் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா நிகழ்ச்சியிலுமே ஐயா அந்த ராஜன் ஐயா அவர்களை சொல்கிறாங்க. உண்மையிலே அவர் ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது படத்துடைய முதலாளியை காப்பாற்றணும், படத்துடைய ப்ரொடியூசரை காப்பாற்றணும், அதுவும் சின்ன படம்லாம் எடுக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தேட்டரில் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு இசை வெளியீட்டு விழாவிலையும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிலையும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விதம் எங்களுக்கு ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவர் வாத்தியார் வேலை பார்த்தவர். வாத்தியார் தான் கண்டிக்க முடியும். மற்றவங்க சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படியே அதே மாதிரி தான் அவர் எங்களுடைய ஆதம்பாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் அவர்னால் எந்த அளவுக்கு இந்த உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளோ ஏழை மக்களுக்கு அள்ளி தருவார். நாங்களே போய் வாங்கியிருக்கோம். அவரோடையும் நாங்கள் கொஞ்சம் பணியாற்றியிருக்கோம். ரொம்ப நன்றி. அவங்க மற்றவங்க எல்லாமே என்னையே தெரியும். அவங்கள பாதி பேர் எனக்கு தெரியாது. அடுத்து ஜாக்குவரத்தங்க ஐயா சொல்லணும். எங்களுடைய கீழ்டுடைய அமைப்பாளர் தலைவர். அப்புறம் எல்லாத்துக்குமே தூணாக அவர் சத்தியம் நியூஸ். இன்று எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முகம்னா அவர் முக்தார் தான். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆமாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய படத்தில் நடித்த அத்தனை நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் 5 மணிக்கு ஃபோன் பண்ணி 5:45 லாட்ஜை விட்டு கீழே இறங்கினா நாங்கள் இங்கேருந்து காரில் போகிறக்குள்ள அவங்க 5:15 வெளியில் நிற்பாங்க. அவங்களுடைய அத்தனை பேருடைய முழு ஒத்துழைப்பு இருந்தனால தான் இந்த படம் மிக சிறப்பாக அமைஞ்சிச்சு. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதனால அவர்களை வாழ்த்தி அருமையாக ஜோராக கையை தட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் அதாவது இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே உள்வாங்கி மிக சிறப்பாக பண்ணாங்க. இது எங்களுக்கு ஒரு 5வது படமாக இருந்தாலும் இந்த படம் பேசப்படக்கூடிய ஒரு படமாக அமையும். அதில் எவ்வித மாற்றம் இல்லை. அதனால் உங்களை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லி கொள்கிறேன். அனைவரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து எங்களை போன்றவர்களை வாழ வைத்தால்தான் நாங்கள் அடுத்தடுத்து படங்களை எங்களால் பணம் போட முடியும், எடுக்க முடியும். அதுக்கு எல்லாமே பெரியவங்களுடைய அன்பும் ஆசையும் எங்களுக்கு வேணும். மீண்டும் இறைவனை வணங்கி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இதுதான் என்னுடைய சுருக்கம். வாசகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக படத்தின் முக்கிய கதாபாத்திரமான கராத்தே ராஜா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இஸ்மாயில் பிரதர் அவர் இயக்குனர். எனக்கு தொடர்ந்து அவரோட எல்லா படங்களையும் எனக்கு வில்லனாக ரோல் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு வில்லனுக்காக தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. பழனியில் ஷூட்டிங் என்னை ஷூட்டிங் வாங்க ராஜன் கூட்டிருந்தாங்க. நான் போயிருந்தேன். போனோடனே மெயின் வில்லன் ராஜா நீங்கள் தான் பண்ணின்னு சொன்னாங்க. அந்த நேரம் எனக்கு என்னன்னு தெரியல. அவர்கிட்ட நான் சொன்னேன், தனியாக கூப்பிட்டு சொன்னேன். இஸ்மா அதில் அந்த சின்ன பையனுடைய அந்த இதெல்லாம் ஏதோ அந்த மர்டர் பண்ணுற சீன்லாம் அது சொல்லியிருந்தாரு. சொன்ன தொடர்ந்து உங்கள் படத்தில் எல்லாமே நான் வில்லனாக பண்ணிட்டு இருக்கேன் இஸ்மா, இதில் கொஞ்சம் நல்லவனா நான் காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன ராஜா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு திரும்பி கேட்டார். இல்லை ஏதோ மனசுக்கு படுது, உரிமையாக என்கிட்ட ஒரு இயக்குனராக ஒரு நண்பராக உங்கள்கிட்ட கேட்குறேன், கொஞ்சம் பாசிட்டிவாக எனக்கு காட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் நேரம் யோசிச்சார். சரி இப்படி கேட்க மாட்டீங்களா என்னன்னு தெரியல, திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு இன்னும் மனசுக்கு படுது அப்படின்னு சொன்னேன். எல்லா கேரக்டருமே ஃபில் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லைன்னாரு. நான் சொன்னேன் போலீஸாக நான் நடிக்கிறேன், கட்டிங்களா அப்போ கரெக்டாக அப்படின்னு தான் நான் கேட்டேன். இல்லை அதுவும் ஃபில் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை ராஜா அப்படின்னாரு. சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். அன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணார். ராஜா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, ரெடியாக இருக்குன்னாரு. எனக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக மாற்றிட்டு எனக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் தான் ஆல்ரெடி அதில் கேரக்டர்லாம் போயிட்டு இருந்தது. இடையில எனக்கு கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் வர மாதிரி வச்சு என்னை டெவலப் பண்ணியிருக்காரு. ரொம்ப பாசிட்டிவாக நான் என்ன கேட்டேனோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் இஸ்மாயிலுக்கும் அவங்களோட டீம் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இஸ்மாயிலுக்கு
நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ண சொல்லி எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நன்றி. கராத்தே ராஜா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பெரும் செலவில் படங்களை தயாரிப்பதில் பிரபலமானவர், அதே நேரத்தில் திறமையுள்ள புதியவர்களை ஊக்குவிப்பவர், உலக நாயகனை வைத்து பல படங்களை தயாரித்தவர், தயாரிப்பாளர், நடிகர், நடிகராகவும் அவர் இருக்கிறாரு. நடிகர் திரு PL தேனப்பன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் அமைந்திருக்கும் கே ராஜன் சார் மற்றும் ஜாக்கோர் மாஸ்டர் மற்றும் மீரன், டைரக்டர் மீரன், அப்புறம் விஜய் முரளி, ஆதம் பாவா, எல்லாருக்கும் தீனா மசீடர், ஒவ்வொருத்தரும் பல கனவு இன்னைக்கு வந்து குற்ற பின்னணி படத்தில் எத்தனை நாள் டே நைட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தரோட கனவு நாள் இன்னைக்கு அவங்களுக்கு இன்றைக்கி வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்குங்கிறது இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நிச்சயமாக அந்த இஸ்மாயிலோட நல்ல மனதுக்கும் அவரோட கடின உழைப்புக்கும் இந்த படம் நிச்சயம் பெரிய வெற்றியாகும். அவர் நம்ம ராட்சசன் சரவணனோட நடிப்பை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நிச்சயம் நல்லா படிப்பான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஆன்டி இண்டியன் படத்தின் தயாரிப்பாளர் திரு ஆதம் பாபா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். மேடையில் இருக்கும் மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். ஆயிஷான் பேர் சொன்ன உடனே அந்த பேரோட பின்னணியை பார்க்குற ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். அப்படி ஒரு காலத்தில் ஆயிஷான்ற பேரில் ஒரு ப்ரொடியூசர் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளம் தயாரிப்பாளர் பார்த்து நான் அதிர்ந்துட்டேன். நான் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இசையமைப்பாளர், இங்கே வர்ற வரைக்கும் அவர் தான் இசையமைப்பாளர்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தப்பாட்டம் படத்தில் அவர் இசையமைப்பாளர் அறிமுகமானவர். அப்போ வேற பேர்ல இருந்தாரு. இப்ப JIT நல்லா இருக்கு. ஒரு இன்ப அதிர்ச்சி அந்த அவர் பார்த்தது, அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்துடைய இயக்குனர் இஸ்மாயில் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது தான் அன்னை ஒரு படம் முடிச்சிட்டேன் பாரு, அடுத்த தடவை பார்க்கும்போது அன்னை வேற ஒரு படம் முடிச்சிட்டேன். இல்லை முதல்ல ஒரு சொன்னீங்களா அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு பாரு. எனக்கு ஒரே ஷாக்கு. என்னங்க நான் ஒரே படத்தை ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களால் மட்டும் எப்படிங்க அதெல்லாம் முடியுது அப்படின்ட்டு அவர் ஒரு நுணுக்கம் வச்சிருக்கிறார்.